நம்பிக்கை சார்ந்த விடயத்தில் அந்த இமாம்களுக்கு இடையில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை விடயத்தில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்கவில்லை. எல்லோரும் அக்காலத்தில் இருந்தவர்கள். நாங்கள் யாரை இமாம்கள் என்று ஷாபியோ அஹ்மது இமாமோ மாலிக் இமாமோ புகாரியோ முஸ்லிமோ இவர்கள் எல்லோரும் அதில் ஒன்றாக இருந்தார். ஒரு சில விதிவிலக்கா ஒன்று ரெண்டு இருந்திருக்கு, அது ரொம்ப அரிது. ஆனால் சட்டங்கள் விடயத்தில் ஆயிரக்கணக்கான கருத்து வரும், எல்லோருக்கும் தெரியும். அந்த கருத்து வேறுபாட்டுக்கு காரணம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் ரஃபுல் மலாம் அன் அய்மத்தில் ஆலா, அவருக்கு கிதாப். இமாம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வந்தது, அதனால் அவர்களை பலர் குறை கூறினார்கள். அவ்வாறு குறை கூறக்கூடாது என்று ஒரு கிதாபை எழுதினார். ஏனென்றால் அவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நியாயபூர்வமாக. அதற்கு 3 காரணங்கள். ஒரு காரணம், இப்போது இருக்கிற மாதிரி தொழில்நுட்ப வசதிகள் கிடையாது. அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற போது சஹாபாக்கள் எத்தனை பேர் ஆங்காங்கே கலைந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு மௌத்தானது பின்னரும் ஆங்காங்கே கவர்னர்களாக ஒவ்வொரு பகுதிக்கு சஹாபாக்கள் ஜிஹாதுக்கென்றும் நிர்வாகத்துக்கென்றும் அனுப்பப்பட்டு விட்டார்கள். இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து அறிந்த விடயங்கள் அவர்கள் போன பகுதிகளில் கலைந்து கிடந்தது. எல்லா செய்தியையும் மொத்தமாக அறிந்த எந்த ஒரு சஹாபியும் இருக்கவில்லை. ஒருவருக்கு தெரிந்தது ஒருவருக்கு தெரியாது. அதனால் ரசூலுல்லாஹ்வின் பொன்மொழிகள் இந்த அவர்கள் போன இடங்கள் எல்லாம் சிதறியது. இப்போது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த களத்திலே இறங்கிய இமாம்கள் தேடுகிறார்கள். சிறிய முயற்சியா? கற்பனை பண்ண முடியாத முயற்சி. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் மக்காவில் இருந்து ரஷ்யாவில் இருந்து வாரவர், புகாராவில் இருந்து வாரவர் மக்காவில் கிட்டத்தட்ட 4000 சொச்சம் கிலோமீட்டர் வந்து இல்மை தேடுகிறார். அவர் வருகிற போது கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் மௌத்தா 200 வருடம் தாண்டி விட்டார். யார் நம்ம ஹதீரை ரசூலுல்லாஹ்வின் பொன்மொழியை தேடுவது? ஒருவரிடம் சேகரமாக இல்லை. எனவே அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் சஹாபாக்கள் சென்றார்களோ அந்தந்த ஊருக்கெல்லாம் அவர் நடையாக பிரயாணம் போகிறார். ஆக கூடினால் அன்று இந்த வாகனம் ஒட்டும் தேடி 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 எடுப்பார். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இமாம்களும். அதனால் ஒருவருக்கு கிடைச்ச ஹதீஸ் இன்னொருவருக்கு கிடைக்கவில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. எந்த ஆன்மாவையும் அல்லாஹ் சக்திக்கப்பால் கஷ்டப்படுத்த மாட்டார். அதனால் அவர்கள் கிடைத்ததில் பொய்யும் இருந்தது, உண்மையும் இருந்தது. அதற்குள் முடியுமான உண்மைகளை கண்டறிந்து இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்று அறிந்ததன் பின் அமல் செய்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை கொடுக்கும். ஒருவருக்கு கிடைச்சது அடுத்தவருக்கு கிடைக்கவில்லை. அவர் முயற்சி செய்தார், கிடைக்காதவர் அவருக்கு அந்த சுன்னா தெரியாது. கிடைக்காத அறிஞர் அவர் இந்த பிரதேசத்திலே அவர் அறியாததை எப்படி சொல்வார்? அறிந்ததை கொண்டு சொல்வார். அதனால் அப்போது 2 கருத்து 2 பிரதேசத்தில் ஒரே விடயத்தில் பரவுகிறது, கருத்து வேறுபாடு உருவாகிறது. அல்லாஹ் அதனை ஆமோதித்தார். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆய்வாளர், ஒரு தீர்ப்பு கொடுப்பவர், அவருடைய முழுமையான முயற்சிக்கு பின் அவர் தீர்ப்பை கொடுத்து அதில் தவறு வந்தாலும் அல்லாஹ் அவருக்கு கூலியை கொடுப்பார் என்றார்கள். ஒரு கூலி. தவறு வந்தாலும் கூலியை கொடுப்பார் என்றால் நன்மை என்பது வழிகேட்டுக்கு வருமா? வழிகேடு எல்லாம் நரகத்திலே. வழிகேடு என்றால் நரகம். எனவே கூலி நன்மை கிடைக்கிறது என்றால் நிச்சயம் அது வழிகேடாக இருக்காது. அதனால் எந்த ஒரு இமாமும் அடுத்து ஆய்வு செய்த அடிப்படையில் ஃபிக்ஹ் மஸ்அலாக்களில் தீர்ப்பு கொடுத்தவரை வழிகேடு என்று சொன்ன வரலாறை நாம் காணவில்லை. இது ஒரு பக்கம். ஒருவருக்கு கிடைக்காது, இன்னொருக்கு கிடைச்சது. ஷவ்வாலுடைய நோன்பு 6 நோன்பு சுன்னத் என்று ஒரு இமாம் தீர்ப்பு கொடுக்கிறார், மற்றவர் இல்லை என்கிறார். ஏன்? அந்த ஹதீஸ் அவருக்கு கிடைக்கவில்லை. அதே வேளை 2 பேருக்கும் ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது. இது 2வது காரணம். ஆனால் அந்த ஹதீஸை சொன்னவர், அந்த அறிஞருக்கு சொன்னவர் அல்லது சொன்னவருக்கு சொன்ன அவருடைய ஆசிரியர் ஒருவரிடத்தில் நம்பகமானவர், இன்னொருடத்தில் நம்பகமற்றவர். ஒருவர் அவரை நம்புகிறார், நல்லம் என்று சொல்லுகிறார், மற்றவர் சொல்ல அவனா அண்ட புலகன் என்கிறார். இது நமக்குள்ள சர்வ சாதாரணமாக வழங்கப்படுத்தலாம். நான் ஒருவரோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிறேன், அவர் கடனுக்கு காசு கொடுக்க என்ற நண்பர் ஒருவர் வருகிறார். அவருக்கு இவரை தெரியும், அவர் அதை பார்க்கிறார். என்ன செய்றீர்? இவருக்கு குடம் கொடுக்கிறேன். அவர் போயிட்டார். சரியா? அப்ப அவர் சொன்னார், கொடுக்காத அவன் மோசடிகாரன், நான் இப்படித்தான் கடன் கொடுத்து ஏமாந்துட்டேன், இவ்வளவு காலமா அலைஞ்சிக்கிருக்கிற தெரியல, பச்சை பொய்ய செல்வார். இது நடக்குதா இல்லையா? நான் கொடுத்தேன், அவன் நல்லவர் என்று அவரை வாய்வார்த்தையை வைத்து அல்லது தாடியை வைத்து அல்லது ஜுப்பாவை வைத்து அல்லது தஸ்பமையை வைத்து நம்பிக்கிறேன். ஆனா அவர் கொடுக்க மாட்டார், ஏமாந்துவேன். அப்ப அப்படியானவர் சொன்ன கூட்டம் நான் நம்புறேன், ஆனா அவர் நம்ப மாட்டார் மற்றவர். இந்த மாதிரி நபிமொழியை சென்றவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் நம்பகமானவராக இருந்தால், மற்றவரிடத்தில் அவர் நம்பகமற்றவராக இருந்தால், அதனால்
நம்பமானவர் என்று எண்ணியவர் அவர் சொன்ன ஹதீஸை இது ஆதாரமானது என்று அவர் எடுத்துக்கொண்டார். நம்பமற்றவர் என்று எண்ணியவர் ஆகா இவர் சொன்ன செய்தியை எடுக்க முடியாது, அது ஆதாரமற்றது என்று அவர் விட்டுவிட்டார். நெஞ்சிலே தக்பீர் கட்டினார்கள், பிறகு அதை விட்டார்கள். இமாம் இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸை கொண்டு வருகிறார், சஹீஹ் என்ற கிரந்தத்திலே கொண்டு வருகிறார். அவருக்குரிய சஹீஹ் என்ற கிரந்தம் அது ஆதாரமானது என்று நம்பினவர்கள் கட்டினார்கள். பின்னர் அந்த ஹதீஸில் உள்ள அறிவிப்பாளரை ஆய்வு செய்த போது இல்லை, அவர் நம்பப்படுறவர் அல்ல, ரொம்ப மறதியாளர், தப்பா சொன்னவர் என்று இன்னும் பலர் சொன்னதால் அதை விட்டு விட்டார். அதனால் கருத்து வேறுபாடு வருகிறது. இதிலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டார். மூணாவது காரணம் சுருக்கமாக சொல்லுங்கள், ஒரு குர்ஆன் வசனம் அல்ல ஒரு ஹதீஸ், இரண்டு பேரும் அந்த குர்ஆன் வசனத்தை அறிந்திருக்கிறார்கள். ஒருவர் அந்த வசனத்திற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார், இன்னொருவர் அந்த வசனத்துக்கு வேறு விளக்கம் கொடுக்கிறார். எங்க அது எப்படி சாத்தியம் என்று கேட்பீர்கள். எல்லா பாசைகள் பலர் தெரிந்தவர்களுக்கு தெரியும். உதாரணம், பெண்ணை தொட்டால் ஒரு முறியுமா இல்லையா? அல் குர்ஆனில் வருவது அவுலா மஸ்துமுன் நிசா என்ற வார்த்தை. நீங்கள் பெண்ணோடு முலாமசா செய்தால், இந்த லாமசா என்ற சொல் அரபு பாஷையில் தொடுவதற்கும் பாதிக்கப்படும், உறவு கொள்வதற்கும் பாதிக்கப்படும். ஒரு வார்த்தை ஒரு அடியில் இருந்து பிறந்தது. அதனால் ஒரு இமாம் அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற போது நீங்கள் உடல் உறவு கொண்டால் ஒது முறியும் என்றார், மற்றவர் தொட்டால் ஒது முறியும் என்றார். ஏன்? அரபியில் அந்த இரண்டு வாசகமும் அந்த சொல்லுக்கு இரு பொருளும் இருக்கிறது. அப்ப நீங்க கேட்பேன், இப்படியெல்லாம் கருத்து வேறுபாடு இருந்தால் எல்லாத்தையும் அப்படியே அனுமதிச்சுக்கு போறதா என்று கேட்பேன். ஆஹா, கிடையாது. அன்று அவர்கள் அவருடைய சக்திக்கு உட்பட செய்த போது அது அன்று அவர்களுக்கு சரி, அவர்கள் குற்றமற்றவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், உங்களுக்கு இடையில் ஒரு விடயத்தில் கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் கருத்து வேறுபாடு தானே என்று அல்லாஹ் மொத்தமாக விட்டுவிட்டு போகச் சொல்லவில்லை, தொடர்ந்து சொல்கிறான், ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல் என்கிறான். ஒரு விடயத்தில் உங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னான் என்று பார்த்து தீர்வை எடுங்கள் என்கிறான். அதனால் குர்ஆனிலே ஒரு வசனம் ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது, ரசூலுல்லாஹ் அந்த பொருள் கொடுத்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ் ஹதீஸை சொன்னார். அதனால் லாமஸ என்ற வார்த்தை வந்து விட்டதா, ரசூலுல்லாஹ் எப்படி புரிந்தார்கள் என்று பார்த்தால் சட்டைக்கு தீர்வு வந்துடும். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறுக்கே படுக்கிறார்கள், தொழுகையில் இருக்கிற போதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுரண்டுகிறார்கள். ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் தொழுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியலாரை தேடி செல்கிறார்கள், இருட்டு நேரம் விளங்கவில்லை, அப்போது அவருடைய கை ரசூலுல்லாஹ்வின் உள்ளங்காலில் படுகிறது, ரசூலுல்லாஹ் தொழுகையை கன்டினியூ பண்றார்கள். அப்படி என்றால் தொட்டால் அது முடியாது என்றது அப்போது தீர்வாகும். ரசூலுல்லாஹ்வை விட்டுவிட்டு நான் தீர்வை தேடினால் அது வழிகட்டுக்கு போயிடும். அல்லாஹு தஆலா குர்ஆனுக்கு விளக்கமாக ஹதீஸை இறக்கி வைத்தான், அதுவும் அல்லாஹ் இறக்கி வைத்தது. அந்த மாதிரி தீர்வை தேடினால் அதற்கப்பால் அவன் குற்றவாளி அல்ல. நான் கொடுக்கல் வாங்கல் செய்தவரை பொய்யர் என்று அவர் சொன்னார், நான் நம்பகமானவர் என்று நினைத்தேன். பரவாயில்லை, அவர் பொய்யர் என்றால் உங்களிடத்தில் இருக்கட்டும், நான் நம்புகிறேன் என்று நான் போக மாட்டோம். ஒரு சாதாரணமாக கடையில் போய் கிப்ஸ் சாரன் வாங்குவார், நல்ல சாரன், ஒரிஜினல் இந்தியாவோட சாரன் என்று கிப்ஸ் வாங்குவார். அப்போ ஒருவர் அவருடைய நண்பர் சந்திப்பார், இது ஒரிஜினல் கிப்ஸ் அல்ல, இந்த ஊரில் அடிக்கப்படுற டூப்ளிகேட், ஒரிஜினல் அல்ல. உடனே உனக்கு டவுட் வருது, என்ன செய்வார்? எடுத்துட்டு போவையா? உனக்கு நம்பகமானவர் சொன்னால் என்ன செய்வாய்? அதை சாதாரணமாக சொன்னால் என்ன செய்வாய்? நான் இப்படித்தான் ஏமாற்றுறேன், ஆஹா அதை நாம் எடுக்கக்கூடாது என்று கொடுத்து காசை வாங்கிட்டு ஒரிஜினல் கிப்ஸை தேடுவார். இது மாதிரி சகோதரர்களே, நீங்கள் பின்பற்றுகிற ஒரு ஹதீஸ் ஆதாரம் என்று எண்ணுகின்றீர்கள். அப்போது ஒரு அறிஞர் சொல்கிறார், இல்லை இது நம்பகமற்றது, உங்களால் முடியுமானவரை இது நம்பகமானதா இல்லையா என்று அன்று பலரிடம் விசாரித்து அதை கன்ஃபார்ம் பண்றது உங்களுடைய கடமை. இல்லை, எங்களுடைய வாப்பட காலத்தில் இருந்து அவர்கள் இப்படித்தான் செய்து வந்தார்கள், நான் செய்வேன் என்று போனால் அதை அல்லாஹ் வழிகேடு என்கிறான். அவ்வளவு கான ஆபாஉஹும் வைதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டால் அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், பல் நத்தபிஉ மா வஜத்னா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய மூதாதையர்கள் பின்பற்றி வந்ததைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு கான ஆபாஉஹும் லா யாகிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன், இவருடைய மூதாதையர்கள் சிந்திக்காதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறார். நேர்வழி பெறாதவர்கள் என்றால் எதில் இருக்கிறார்கள்? வழிகேட்டில் இருக்கிறார்கள்.